பால் காய வைக்கிறதுக்கு பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. நான் மாட்டுப்பால் வாங்குறதுனால, மாட்டோட மடியில ஏதாவது அழுக்கு இருந்ததுன்னா கூட இதில வர வாய்ப்பு இருக்கு. அதனால நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். நீங்களும் மாட்டுப்பால் வாங்குறதா இருந்தா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. பேக்கெட் பாலா இருந்தா அத ஃபில்டர் பண்ண தேவையில்ல. அது கிளீனா தான் இருக்கும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு, ஃப்ளேம் லோவா வச்சுட்டு, இப்போ பாத்திரத்த மேல எடுத்து வச்சுருங்க. பாத்திரம் வச்சதுக்கப்புறம் இப்போ ஃப்ளேமை அதிகப்படுத்திக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃப்ளேம் வெளியே வராத மாதிரி, அதாவது அந்த பாத்திரம் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. பால் காய வைக்கிறதுக்கு பாலோட அளவை விட பாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பொங்கி வரும். எங்கேயும் போயிடாதீங்க, பக்கத்துலேயே நில்லுங்க. ஏன்னா விட்டுட்டு போனதும் டக்குன்னு பொங்கிடும். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சைட்லலாம் லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொங்கிடும். சைட்லலாம் கொஞ்சம் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. அவ்வளோதான், பால் பொங்க போகுது. பால் பொங்க ஆரம்பித்ததும் ஃப்ளேமை கம்மி பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அப்போ தான் தயிர் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கும். பேக்கெட் பாலாக இருந்தால் நீங்கள் பொங்கினதும் ஆஃப் பண்ணிடுங்க. அதில் தயிர் போட்டோம் அப்படின்னா அது கட்டியாக தான் இருக்கும். இது மாட்டுப்பால்னால கொஞ்சம் கொதிக்க வச்சு இறக்கிடுவேன். இன்கேஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் இது கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். அவ்வளோதான், பால் காய்ச்சியாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.